ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த க்ரோக்கெட்டிங் கோட் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, ஒரு சிம்பிளான ஒரு க்ரோக்கெட் கோட், ஈஸியாக செய்து கொள்ளக்கூடியதான ஒரு க்ரோக்கெட் கோட் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த க்ரோக்கெட் கோட் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற யான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து நான் எடுத்திருக்கிறேன். 4 மில்லிமீட்டர் மொத்தமான ஒரு நூல் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பொருத்தமான 4 மில்லிமீட்டர் பின் நான் பாவிக்க போகிறேன். நான் இந்த வீடியோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொல்லுறேன், நீங்கள் பாவிக்கிற க்ரோக்கெட்டிங் யானுக்கு பொருத்தமான பின்ன நீங்கள் என்ன க்ரோக்கெட்டிங் ப்ராஜெக்ட் செய்தாலும் அதுக்கு நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட க்ரோக்கெட்டிங் ஒர்க் நீட்டாக உங்களுக்கு பார்க்க வடிவாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். முதல்ல இப்படி நூலை எடுத்துட்டு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டு கொள்ளுங்க. இப்படி ஸ்லிப் நோட் போட்டுட்டு நாங்கள் இந்த க்ரோக்கெட் கோட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்டா, உங்களுக்கு தேவையான அளவு நீளம், இந்த கோட் எவ்வளவு நீளத்துக்கு உங்களுக்கு தேவையோ அவ்வளவு நீளத்துக்கு செயின் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு நீளத்துக்கு நான் செயின் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செயின் போட்டு எடுத்துக்கொண்டு வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவு நீளத்துக்கு செயின் போட்டு எடுத்துட்டேன். செயின் போட்டு எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இப்படி இருக்கிற இந்த பக்கத்தை இப்படி திருப்பி கொள்ளுங்க. பாருங்க, இப்படி இருக்குது. நீங்கள் செய்து கொண்டு போய்க்க செயின் உங்களுக்கு இப்படி தெரியும். இப்படி இருக்கிறத இப்படி மற்ற பக்கமாக இப்படி நாங்கள் திருப்பி கொள்ள போகிறோம். திருப்பி கொள்ளைக்க பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு மொழி மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு அமைப்பு தெரியும். பாருங்க, இப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கு நேராக, ஒவ்வொரு செயினுக்கு நேராக பின்னுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இப்படி ஒரு உயர்ந்து இருக்கும். பாருங்க, இப்படி பார்க்க தெரியுது. இப்படி இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த உயர்ந்து இருக்கிற இந்த அமைப்புக்குள்ளே தான் நாங்கள் இன்சர்ட் பண்ணி பின்ன நாங்கள் எங்களோட கோட்டை செய்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, இதில் நாங்கள் செய்தோம்னா இந்த முதலாவதை பாவிக்காமல் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது என்னென்னா நாங்கள் இப்படி மடித்து கொண்டு போய்க்கல முதலாவது செய்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் வடிவில்லாமல் இருக்கும். அதால் இந்த முதலாவது செயினை பாவிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது செயின், இந்த ரெண்டாவது செயினுக்கு நான் எப்படி செய்ய போகிறேன்னா பாருங்க, இப்படி யான் ஓவர் செய்து இப்படி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. பாருங்க, இப்படி எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும், காஃப் டபுள் க்ரோஷியன்னு நாங்கள் சொல்லுவோம் க்ரோக்கெட்டில். அதே மாதிரி இப்படி கொண்டு நாங்கள் காஃப் டபுள் க்ரோஷிய செய்ய போகிறோம். முதலாவது இதுக்குள்ள பாருங்க, இப்படி காஃப் டபுள் க்ரோஷிய. இப்போ எங்களுக்கு இதில் பாருங்க 3 செயின் இதில் தெரியும். 1 2 3 செயின் தெரியும். இப்போ இந்த இடத்துல இப்படி இழுத்தெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. ஏனெண்டா இந்த கோட் நீங்கள் இப்படி இழுத்து செய்வீங்களா இருந்தால் பார்க்க வடிவில்லாமலும் இருக்கும். அதோட நீங்கள் இழுத்து செய்யக்கல, இப்போ நீங்கள் ஒரு நீளத்துக்கு போட்டிருப்பீங்க தானே செயின், இப்போ ஒருவளவு நீளம் எனக்கு வேணுமென்று சொல்லி நீங்கள் செய்திருப்பீங்க. நீங்கள் இப்படி இழுத்து செய்தீங்கன்னா உங்களோட நீளம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சாஃப்டாகவே நீங்கள் இதை செய்தீங்களா இருந்தால் தான் நீங்கள் எடுத்த நீளம் அளவுக்கு இந்த நீங்கள் க்ரோக்கெட்டிங் கோட் செய்து கொண்டு போன பிறகு, இந்த டிசைனை செய்து கொண்டு போன பிறகு உங்களோட கோட்டும் அதே நீளத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க. இழுத்து நீங்கள் செய்வீங்களா இருந்தால் க்ரோக்கெட்டிங் கோட் கட்டையாக வந்துடும், நீங்கள் எடுத்த நீள அளவுக்கு வராது. அதை ஞாபகத்தில் வச்சுருங்க இந்த பேட்டர்னில். இப்போ பாருங்க, 1 2 3, அப்போ சாஃப்டாகவே இப்படி வச்சுட்டு இந்த மூன்றாவது பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன்னு பாருங்க. இப்படி பார்க்கல
1 2 3 இப்படி இருக்கும். இதில் இந்த மூன்றாவது இடத்தை இப்படி கொடுத்துட்டு இப்படி சாஃப்டாகவே கொடுங்கோ. யானை சாஃப்டாகவே கையில் ஹேண்டில் பண்ணுங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடம் நான் சொன்னேன் தானே, ஒவ்வொரு இப்படி எலும்பின மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கிற இந்த இடத்துல சாஃப்டாகவே இப்படி யான் ஓவர் செய்து கொண்டு வந்து சாஃப்டாக அப்படி எடுத்துட்டு திருப்பி இந்த 3க்கும் இடையால் அப்படி சாஃப்டாகவே நீங்கள் இப்படி எடுங்க. இப்படி எடுக்க உங்களுக்கு இந்த கோட் வந்து வரவழைக்கணும். திருப்பி பாருங்க, இதில் 1 2 3 இருக்குது. இப்படி சாஃப்டாகவே வச்சுட்டு இந்த 3வது இந்த இடத்துல இப்படி கொடுத்து இங்கே கொடுத்து திருப்பி ஜான் ஓவர் செய்து இப்படி 3 வரும். திருப்பி சாஃப்டாகவே நீங்கள் இப்படி வச்சு இப்படி எடுங்க. பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு டிசைன் வர வலிக்கிட்டுருக்கு. இந்த கோட்டின் டிசைன் திருப்பியும் செய்து காட்டுறேன் பாருங்க. 1 2 3 இப்படி இருக்குது. உங்களுக்கு இந்த 3வது இடத்துல இப்படி கொடுத்து இதுக்கு பிறகு வார இந்த இடத்துல கொடுத்து ஜான் ஓவர் செய்து இப்படி எடுத்து பிறகு இப்படி 3 இருக்கும். பிறகு இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்க. இப்படி செய்து கொண்டு வர போகிறீங்க. பார்த்தீங்களா? முதலாவதுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்க மட்டும் நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷே செய்கிறீங்க. அதுக்கு பிறகு வார எல்லாத்துக்கும் இப்படித்தான் நீங்கள் பேட்டர்ன் போட போகிறீங்க. இதில் 1 2 3 3வதில் இப்படி கொடுத்து பாருங்க. அடுத்தது இதில் இப்படி இருக்குது. இதில் வந்து நீங்கள் பின்னை இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் செய்து இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்க. இப்படி 3 இருக்கும். இந்த 3க்கும் இடையால் இப்படி எடுக்க போகிறீங்க. நீங்கள் சாஃப்டாகவே செய்து கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரியே உங்களுக்கு வரும். நீங்கள் ஒண்டை இறுக்கமாக செய்து ஒண்டை தொய்வாக செய்வீங்களா இருந்தால் பேட்டர்ன் வந்து பிழைச்சிடும். மற்றது நீங்கள் இறுக்கி செய்வீங்களா இருந்தால் இந்த பேட்டர்ன் வந்து கட்டையாக வரும். நீங்கள் எடுத்த அளவுக்கு இந்த கோட் வந்து வராது. நீங்கள் எவ்வளவு நீளம் எடுத்தீங்களோ அவ்வளோத்துக்கு வராமல் போயிடும். அதால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை சாஃப்டாகவே யானை ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்க தெரியுது. பார்த்தீங்களா? இப்படி வருது. இதே மாதிரி இங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி இருக்கு இந்த கோட். உங்களுக்கு தேவையான நீளத்துக்கு இதே மாதிரி செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இப்படியே செய்து கொண்டு வந்துட்டேன். எனக்கு தேவையான அளவு நீளத்துக்கு நான் செய்து கொண்டு வந்துட்டேன். நல்ல வடிவாக இருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியுது. நல்ல ஈஸியாக நாங்கள் குயிக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு கோட். இப்போ நான் கடைசி இடத்துக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா? இப்போ நான் செய்து கொண்டு வந்து கடைசி இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இதில் 3வது இடத்தை கொடுத்து இது இந்த கடைசியாக இருக்கிற அந்த எலும்பின மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல இப்படி கொடுத்து இப்படி 3 மாதிரி வரும். அதை அப்படியே நீங்கள் இப்படி இழுத்துட்டு இதில் ஒரு நட் போட்டு முடிச்சு கொள்ளுங்க. இப்படி முடிச்சிங்கன்னு சொன்னால் இது கலராது. இப்படியே நீங்கள் என்ன ப்ராஜெக்டில் வந்து இதை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அப்படி ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நல்ல வடிவான ஒரு க்ரோக்கெட் கோட் வந்து நாங்கள் குயிக்காக செய்து எடுத்துட்டோம். இதில் ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து எங்களோட க்ரோக்கெட் கோட்டுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு செயின் போட்டு எடுக்கிறதால நாங்கள் அதே அளவுக்கு பின்னி கொண்டு வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சரியாக வரும். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் க்ரோக்கெட் கோட்டை வந்து இல்லாட்டி இறுக்கி செய்தீங்கன்னா உங்களோட நீளம் வந்து பிழைச்சிடும். அதால் நீங்கள் வந்து இயன்ற வர உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாகவே இதை ஹேண்டில் பண்ணுங்க. இந்த க்ரோக்கெட் கோட் வந்து நீங்கள் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்த அளவு நீளத்துக்கு இது வந்து சரியாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு பார்க்க தெரியுது பாருங்க. இந்த பின்பக்கம் இப்படி இருக்குது, இந்த முன்பக்கம் இப்படி இருக்குது. நல்ல வடிவான ஒரு க்ரோக்கெட் கோட் நீங்களும் செய்து பாருங்கோ. ஒரு குயிக்காக ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு க்ரோக்கெட் கோட். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்குமென்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.